தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க. இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதம், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குங்க. இந்த தனுசு ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவானுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க, பொறுமையும் நிதானமும் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. ஒரு குருவோட தன்மை இவங்க கிட்ட பரிபூரணமாக இருக்கும். குழந்தைகளாலே உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இவ்வளவு சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசி அதிபதியான குரு பகவான், ராசி மற்றும் 4க்கு அதிபதியான குரு பகவான் போய் 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால கொஞ்சம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமா இருங்க. நீங்களா எந்த வம்பு வழக்கும் தேடி போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வரக்கூடிய பிரச்சனைகளை சாதகமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்கு. அடுத்து 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காருங்க. அந்த 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாருங்க, புதன் பார்க்குறாருங்க. அப்போ உங்களுக்கு குருவின் மூலியமாக, குருவோட அருளால் பணவரவு, குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து செவ்வாய் வந்து பார்க்குறனால நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால உங்களுக்கு பணவரவு, நன்மை அப்படின்னு கிடைக்க போகுதுங்க. அடுத்து புதனோட பார்வை அப்படிங்கும்போது பிஸ்னஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு, பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம். குடும்பத்தில் மட்டும் எந்த திடீர் முடிவுகளையும் எடுக்க வேண்டாங்க. எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து சனி 3ஆம் இடத்துல வக்ரமாயி உட்கார்ந்துருக்காருங்க. புதன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. 3ஆம் அதிபதி வக்ரமாயி இருக்கும்போது புதுசாக நீங்கள் யார்கிட்டையும் வந்து உங்களுக்கு நான் பொறுப்புங்க, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேங்க, அந்த மாதிரியான வாக்கு எதையும் கொடுக்க வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் வந்து சொல்லி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேங்க, அது ரொம்ப வருஷமாக என்னால் பண்ணி கொடுக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு அந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அதன் மூலியமாக ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்காருங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சாதகமான பலன்களை கொடுப்பாருங்க. ஒரு வீடு வந்து ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க, எல்லா விதமான வசதிகளும் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அற்புதமான அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் தொழில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல சனி பார்க்குறாருங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை இருந்தவங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணம், அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானம் ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் இருக்கனால நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதம் நீங்களாக புதியதாக எந்த கேஸும் போக வேண்டாங்க. யாராவது வம்புக்கு வந்தாலும் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் போகிறாருங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. அப்போ நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோங்க, எங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கொஞ்சம் குடும்பத்தில் இப்போ விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நன்மைங்க. கொஞ்சம் அமைதியாக கணவன் மனைவி பேசி பொறுமையாக உட்காந்து ஒரு நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட குடும்ப உறவில் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் வக்ரமாய் உட்கார்ந்துருக்குங்க. நீண்ட காலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அது விலகிறதுக்கான யோகம் மாதத்தோட முதல் மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆவணி மாதம்
15ஆம் தேதி வரைக்கும் அந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி, அதாவது பாக்யஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று பாக்கியத்திலே இருக்காருங்க. கூடவே புதன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முக்கூட்டு கிரக சேர்க்கை. இது உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. அதனால வெளிநாடு போக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பண்ணி தருவாருங்க. அடுத்து 10ஆம் இடத்துல கேது இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் உங்களுக்கு குருவோட பார்வையினால அந்த சங்கடங்கள் நீங்கி தொழில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 11ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரப்போறாருங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கும் போதுங்க அவங்களோட உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றம், அதன் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துல குரு சனி பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்த குரு பார்க்குறனால சுப விரயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குங்க. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பார்வைப்பட்டறனால அந்த சுப விரயங்களை வந்து கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 78% நல்லா இருக்குங்க. இன்னும் சாதகமாக முடிக்கணும்னா உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் கொண்டக்கடலை தானமும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்க, ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றார். ஓகேங்களா, இது வந்து ரெண்டாவது பயிற்சி. மூணாவது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையிறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசி என்ன லக்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்னம் இதை தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த தனுசு ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய 7 நாட்டு சனினால நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய அவமானப்பட்டுட்டாங்க, நிறைய அசிங்கப்பட்டுட்டாங்க, நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க, நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க, இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறைய பேர் கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் சொல்லணும். இந்த மாதம் வந்து உங்களோட மரியாதையெல்லாம் நீங்கள் மீட்டு எடுப்பீங்க, டோன்ட் வரி. ஓகேங்களா, ஓகே. இப்போ உங்களோட
இந்த ராசியில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்க போகுது, என்னென்ன மைனரான நெகட்டிவ்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். 3ஆம் பாவத்தில் சனி இருக்கார், 4ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்காங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பிரிஞ்சு போகிறார் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாரு, 9ஆம் பாவத்துலேருந்து பிரிஞ்சு 10ஆம் பாவத்தில் கேதுவோடு வந்து இணைகிறாரு, பாபரோடு வந்து இணைகிறாரு, நீச்சகதி அடைகிறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளானட்டரி பொசிஷன். சரி, இப்போ இந்த சூரியன் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறாரு? சூரியன் வந்து பாருங்க புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், நல்ல பொசிஷன், ஒரு நல்ல வேலை, இத்தனையும் கொடுக்க போகிறார். ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன், இழந்த ஒரு மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தந்தை வழி ஆதரவு உண்டு, உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், அரசாங்க ரீதியான உதவி, அரசாங்க ரீதியான ஒரு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ அரசியலில் இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டம் தனுசு ராசியாக இருக்கீங்க, நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்க, பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா தலை தூக்குற காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் புதன் வந்து 6 to 19 வக்ரகதி இருக்கார் பார்த்தீங்களா? இதில் வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன விஷயம் வரும். சின்ன சின்ன விஷயம் வருது அப்படின் போது நீங்கள் வந்து தனுசு ராசி லேடிஸாக இருக்கீங்க, இல்லை தனுசு லக்ன லேடிஸாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா, நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஏன் கேட்கல, கேட்டிருந்தா அவரால் நிறைய நஷ்டம் கூட வந்திருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, அன்றைக்கே சொல்லணே, சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இன்றைக்கி இந்த நஷ்டம் வந்திருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதுக்கு திரும்பி என்ன பண்ணுவார், அதுக்கும் உங்கள் மேலே தான் பழி போடுவார். அன்றைக்கே நீ வாயை வைக்காமல் இருந்ததா எனக்கு இந்த நஷ்டம் வந்திருக்காது, நீ அப்பயும் வாயை வச்ச அப்படிம்பாரு. ஸோ நம்ம அவங்க தப்பை சுட்டி காமிக்க போய் நம்மளை வந்து அவங்க குறை சொல்லக்கூடிய காலகட்டமாக ஆகிடும். ஸோ பெருசாக எதுவும் வேண்டாம், பெருசாக எதையும் பேசிக்க வேண்டாம், நடந்தது நல்லதே, நடக்கவிருப்பதும் நல்லதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கம்முன்னு விட்டுருங்க, மனசுக்கு வச்சுக்கோங்க, வெளியே சொல்லிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத பேச்சை அவாய்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். அன்னெசரி டாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார், உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன வெளியே தெரிய வைக்காதீங்க. தேவையில்லாமல் இந்த புதன் வக்ரகதி அடையும் போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, லோன்லாம் வாங்கணும் அப்படின்னு சில டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களாக இருந்தால் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா புதன் வக்ரகதி அடையிறதுனால உடனே வந்து அதை வந்து காமிச்சு கொடுத்துருவார், நம்ம அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். சின்னூண்டு தப்பாக இருக்கும், பெருசாக வந்து அதை ஜூம் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க. அதனால வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே நிறைய பிரச்சனைலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. புதுசாக நீங்களாக எதுவும் பிரச்சனை கிரியேட் பண்ணிக்க வேண்டாம் புதன் வக்ரகதியும் போது. அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் சின்னூண்டு விஷயமா இருந்தால் கூட ஈடுபட வேண்டாம். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களோட மாமியார் உடல் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் வரும். அடடா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? விளையாட்டுக்கு சொன்னேன். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின் போது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும். ஸோ உங்களோட பெருமைகளை அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும் அப்படின்னா அருமையாக பார்த்துக்கோங்க. அவங்க மனசு மாறிடுவாங்க, நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செவ்வாயினோட பார்வை சாதகமாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கை, தைரியம், செய்யும் எந்த ஒரு காரியத்திலையும் விடாமுயற்சி எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துடுங்க. ஆனால் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சுக்கிரனால் நாங்கள் பெருசாக என்ன சொல்ல போகிறோம், பெரிய லெவலில் தொழில் கடன் வேண்டாம். நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்ன ஜென்னாக இருந்தால் லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா பெண்களால் பிரச்சனை பொதுவாங்க, சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னாலே பெண்களால் பிரச்சனை அப்படின்றது ஏற்படக்கூடும். அது பெரிய லெவலில் அப்படி இல்லை, சும்மா ஏதோ ஒன்று ஒரு நாள் நம்ம யோசிப்போம், 1 மணி நேரம் யோசிப்போம், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது என்னப்பா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நம்மளாம் நிறைய தனுசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசிச்சாச்சு, நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய வந்து பார்த்திங்கன்னா அனுபவிச்சாச்சு, இன்னத்துக்கு நிம்மதியாக இருக்கலாமே. ஸோ தேவையில்லாத ஒரு டாக்ஸு, எதிர் வீடு பக்கத்து வீடு லேடிஸு சும்மா வந்து வழியே பேசுகிறாங்க, வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிம்மா வேலை இருக்குமா அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் இனிய மாதமாக தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் உங்களுக்கு அமையுங்க. வாழ்த்துக்கு. தமிழ் ஆவணி மாதத்துடைய பலாபலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தெளிவாக பரிகாரத்துடன் நம்ம சொல்லிவிட்டுருக்கோம். இந்த ராசி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேயர்கள் குரு பகவானுடைய அனுகிரகம் கொண்ட ஒரு குரு அருளும் திரு அருளும் நல்ல மனமும் நல்ல செயல்பாடும் ஒழுக்க சிந்தனையும் உடையவங்க. நீங்கள் எதையுமே ஜெயிக்கக்கூடியவங்க. அமைதியாக பொறுமையாக வழிகாட்டியோட ஒருத்தவங்க வழிகாட்டுறாங்க அப்படின்னா
தனுசு ராசி தாங்க. அப்பேற்பட்ட குணநலம் கொண்ட உங்களுக்கு ஆவணி தமிழ் மாதம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் சிறப்பான அம்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கோச்சார கிரகங்கள் பயணிச்சுட்டு இருக்குங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் பின்னோக்கி இருக்கக்கூடிய செயல்பாடுகள், தொழில் தடை, காரிய தடையெல்லாம் இந்த ஒரு முகூர்த்த மாதத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அப்போ வியாழன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம், மூலம், பூராடம், உத்திராடம் நல்ல நல்ல நட்சத்திரங்க பயணிக்கக்கூடியது. அப்போ உங்களுடைய அனுகிரகமே எங்கெங்க இருக்கு? ராமர் பக்தர் அல்லவா நீங்கள். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக செய்யக்கூடியவங்க. இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க சுபகாரியங்கள், திருமண நிகழ்வுகள், நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகாதா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே சுப நிகழ்ச்சிகள், காரியங்கள்லாம் நீங்கள் துணிஞ்சு இறங்குங்க. நல்ல ஒரு வரன் அமையும். அப்போ வரன் அமையக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைங்க மேற்படிப்புக்கு அருமையாக இருக்குது, நல்லா படிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு 70% பண வரவு உண்டுங்க. உள்துறை, வெளித்துறை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க, நான் எழுதியிருக்கேங்க எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அல்லது கவர்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரக கோச்சார கிரகங்கள் அமைப்பில் இருக்குங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் கவனமாக போய் பார்த்துக்குங்க. வயிறு சார்ந்த உபாதைகள் உங்களுக்கு வந்து போகும், ஆனால் ரொம்ப பாதிப்பெல்லாம் கொடுக்காது. பிரச்சனையில் கவனமாக இருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்கள கவனமாக எடுத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் கவனமாக சாப்பிடுங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தென்படுறதுனால உங்களுடைய விசேஷங்கள் இந்த மாதமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் என்ன முதலீடு போட்டிருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த முதலீடு போட்டு புதிய புதிய தொழில் தொடங்கினாலும் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம். நல்லா தான் இருக்குது. விமோச்சமான மாதமாக தான் தென்படுதுங்க. ஏன்னா ஆடி மாதம் பல கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்திருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத, குலதெய்வ வழிபாடு அல்லது கோயில் பணி, திருப்பணியெல்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்க. இந்த மாதமும் செய்யக்கூடிய அமைப்பு தென்படுது. ஏன்னா குரு பகவான் செவ்வாயும் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு அந்த செயல்பாடு அப்படிங்கிறத உங்களுக்கு தொடர்ந்து கோயில் சம்பந்தமான விஷயங்கள் செய்வீங்க. வீடு, வண்டி, வாகனம், யோகம் உண்டு. முயற்சி செய்யறதுக்கு எல்லாமே காரிய தடையில்லாமல் நடக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆவணி மாதத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமை தான் நடக்குது. அப்போ குருவாரமாக இருக்கக்கூடிய அந்த நாளை வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தியை விசேஷமாக நீங்கள் கொண்டாடணும். நல்ல ஒரு புரோகிதர் அல்லது சாஸ்திரிகளுக்கு நீங்கள் ஒரு பாத பூஜை செய்யுங்க. நிறைய போஜனம் கொடுங்க, வஸ்திர தானம் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதம் செய்யும்போது அத்தனையும் உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக நடத்தக்கூடிய காலகட்டமாக உங்கள் கோச்சார கிரகங்கள் இருக்குங்க. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் பழசை போட்டுட்டு புதுசு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுங்க. நல்ல நாள், நல்ல நட்சத்திரம், அதே போல் உங்களுடைய நியூமரலாஜிலாம் பார்த்து எடுக்கணும். அந்த மாதிரி வண்டி வாகனத்தில் நியூமரலாஜி பார்த்து எடுக்கும்போது நீண்ட நாள் நல்லா இருக்கும், பழுது ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ காரிய சித்தி நடக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுத்து போகணும். கடன் தொந்தரவு இருக்குது அல்லது நம்ம ஒரு கடன் வாங்கி தான் செய்கிறோம் அப்படிங்கிற காலகட்டமாக இருந்தாலும் அதுக்கான வருமானம் இந்த மாதம் உண்டு. அதுவும் நீங்கள் பயப்பட வேண்டாம். புதிய முதலீடு போட்டு நீங்கள் வருமானத்தையோ அல்லது விஷயத்தையோ நீங்கள் தொடங்கலாம். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் தென்படுது. கிரக கோச்சாரங்கள் நமக்கு எப்படி இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் உங்கள் அமைப்பு நல்லா இருக்கணும். அதே போல் தசாபுத்தி அந்தரம் சிறப்பாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணும்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துக்கணும். முழு ஜாதகத்துடைய பலாபலன் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வருதுங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதக பலனை பார்த்துக்குங்க. என்னென்ன நம்ம படிப்படியாக முன்னேறலாம், என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கோயில் பரிகாரத்தோடு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய வழிபாடும் விநாயக பெருமானுடைய வழிபாடும் சிறப்பான வழிபாடாக இருக்குது. அதனால் சங்கடகரா சதுர்த்தி வழிபாடை எடுத்து சகல காரிய தடையும் நீக்கிக்கிங்க. அதே போல் கோகுலாஷ்டமி வழிபாடு சிறப்பாக எடுத்துங்க. ஏன்னா மூல நட்சத்திரம் வருதுங்க, கேது பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குருவோடைய ஏடு, குரு கேது ரெண்டுமே என்னென்னா கோடீஸ்வர யோகங்க. அப்போ இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் எடுக்கக்கூடிய வழிபாடு ஒரு அன்னதானம், ஒரு வஸ்திர தானம், இதெல்லாம் செய்யுங்க. அருமையான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்புக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் உங்களுக்கு எல்லாம் அல்ல நாராயணனும் குரு பகவானும் அருளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? குரோதி வருடம் ஆவணி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் நம்ம தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னாலே குரு பகவான் ராசி தான் தனுசு ராசி. குரு பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். கடந்த கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் துவக்கத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ இந்த 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறனால எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃப்ராங்காக ஓப்பனாக பேசக்கூடிய தன்மையில் இருந்த நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பேசக்கூடிய செயல்பாடில் இருந்துக்கிட்டு வரீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்த நிலை மாறி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போது. இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலம் அதிகம் நம்ம சொல்லுவோம். இது குரு பயிற்சி வீடியோவிலே சொல்லியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமணத்துக்குரிய விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். திருமணம் நடைபெற வேண்டும் என நினச்சிக்கிருக்கீங்க, கல்யாணம் முடியலைன்னு அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்க, இல்லை வரன்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கிடைக்கவே மாட்டேங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். செவ்வாய் எப்பொழுது உங்கள் ராசியை பார்க்க போகிறாரோ, இந்த ஆவணி மாதம் பிறந்தனே உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். ஸோ அவர் அந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ள நுழைஞ்சனே உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். வேகமும் விவேகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். உறுதியாக ஒரு வேகமான ஒரு சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீங்க. மன அழுத்தங்கள் இல்லாமல் ஒரு நிலையான தன்மையை மகிழ்ச்சியான சூழ்நிலையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நிம்மதி தான். இந்த மாதம் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துவீங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு தடைகள் ஏதேனும் இருக்குது அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறும். அந்த நிலையும் பார்த்திங்கன்னா உங்கள் அந்த நடுவில் நின்று அந்த நிலையை மாற்றுறது ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயமாக ஒரு பெண் மூலமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டுள்ள இடையில் உள்ள பிரச்சனையை முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பெண் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அல்லது ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் என்ன சொல்கிறோன்னா உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு சின்ன பிஸ்னஸை கொஞ்சம் பெரிய அடுத்த கட்ட நகருக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக பெண்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் கல்யாணம் முடியாத பெண்கள் தன்னுடைய வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பட்டு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் அல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உள்ள இளைய சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்கள்ட்ட தேவையில்லாத விவாதங்கள் வச்சுக்கொள்ள வேண்டாம். அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, என்னோட சின்ன பையன் என்னோட சின்ன பொண்ணு நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா அப்படி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வார்த்தைகள் மூலமாக குழப்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் ஏற்படுத்திவிடும்.
கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒரு மாதம் மட்டும் நிதானமாக இருந்தால் அடுத்த மாதம் உங்களுக்கு அவர்கள் மூலமாகவே ஒரு உதவி கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பிரச்சனை ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறணும்னு நினைக்கும் போது தான் நம்மளுடைய முழு பவரையும் நம்ம இழக்கிறோம். ஸோ அதை விட்டு நகர்ந்து போயிட்டீங்கன்னா என்னடா நம்ம எவ்வளோ அடித்தாலும் நம்மளை திரும்பி அடிக்க மாட்டேங்க, அவங்காட்டு விலகி போயிடறானே, சரி இவனுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம், நம்ம மேலே இவ்வளோ அக்கறை செலுத்துகிறானோ அல்லது கவனம் செலுத்துகிறானோ அப்படின்னு நினச்சி அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ அந்த மாற்றங்கள் தான் இந்த மாதத்தில் நிகழப்போகிறது என்பது உண்மை. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் அதே போல் சில விஷயங்களில் கவனத்தையும் உங்களுக்கு முன்னிறுத்தது கிரகங்களுடைய சூழ்நிலைகள், கோச்சார கிரகத்துடைய அமைப்புகள் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20% ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர் வந்து எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்க, அல்லது பிறந்த தேதி தெரியும் பிறந்த நேரம் தெரியல, இப்படி பல குழப்பங்களும் நேயர்களில் நிறையவே நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம ஆவணி மாத பொது பலன்களை தனுசு ராசிக்கு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள், உங்களோட பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்களோட துல்லியமான பலன்களை நாங்கள் கொடுத்துறோம். அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் குரு பகவான்னாலே அமைதி, சாந்தம், தனம், அதெல்லாம் குழந்தை அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரகன் தான் நம்ம குரு பகவான். இவங்க நீங்கள் என்ன தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே அமைதியான சாந்த சுரூபியாக எது நடந்தாலும் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு, அவன் கெட்டதே பண்ணாலும் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு சரி சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க வேலையை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க நமக்கு வீண் வம்பு எதுக்குமே போகவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்கள் 6ஆம் இடத்துல செவ்வாயோட குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது.
அதே மாதிரி உங்களோட இரண்டாம் இடத்தையே உங்கள் ராசிநாதனே பார்க்கறதுனால தன வரவுகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில், அதாவது 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். குடும்பம் வந்து குடும்பத்தில் ஒற்றுமைகள் மகிழ்ச்சிகள்லாம் வந்து அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களோட 3ஆம் பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு. 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரனால் வந்து அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால, ராகு பகவான் சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராகு வந்து அந்தளவுக்கு வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் 4ஆம் இடம் என்னென்னா தாய், வீடு, வாகனம், கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அற்புதமான காலகட்டங்கள் தான். அதுக்கு உண்டான வேலையை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னா தாராளமாக வந்து நீங்கள் வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தை வந்து சனி தனது 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால உங்களோட குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் குரு 2 பேரும் குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி ஸ்தானம், வம்பு வழக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது, சுபமாக இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்தது கடன் இருக்குதுன்னா அந்த கடன்லாம் வந்து இப்போ வந்து குறையக்கூடிய தன்மைகள், அதாவது அந்த கடனை வந்து நீங்கள் திருப்பி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து வரும். அதே மாதிரி ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை வந்து உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 6ஆம் இடம் இதோட வேலை, ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வேலை மாற்றம் வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றதுன்னா இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால 7ஆம் இடம் வந்து கலத்திரஸ்தானம். கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒற்றுமைகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வையே வாங்காமல் இயல்பாக இருக்கிறதுனால அந்த பாவம் வந்து நல்ல விதமாக தான் செயல்படும். அதனால் வந்து கணவன் மனைவிகளே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் லாபங்கள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். நண்பர்களால் வந்து அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குதுன்னா திடீர் பண வரவுகள் வந்து உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. ஏதாவது பணம் கேட்டு உங்கள் காசை யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சுருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, தரவே மாட்டேங்கிறாரு நண்பர் வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டேன் வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் கையில் வந்து லோனில் சேங்ஷன் ஆகிடுச்சு, இந்தங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்துக்கு வந்து சூரியன், புதன், சுக்கிரன் 2 சுபகரங்கள் இருக்கிறதுனால சூரியன் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால தந்தை ஸ்தானம், அதாவது 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அதனால் வந்து சூரியனே அங்கே வலுவாக இருக்கிறதுனால உங்களோட தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி தந்தை உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து தொழில்களில் வந்து நல்ல அமோகமாக போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவத்தில் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில் நல்லா போச்சுன்னா உங்களுக்கு லாபங்கள்லாம் வந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 11ஆம் பாவத்தை வந்து இளைய கணவன் சொல்லுவோம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து பிரச்சனையில், அதாவது டிவோர்ஸ் ஆன இளம் தம்பதிகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்தை வந்து
சனி செவ்வாய் குரு இந்த 2 அசுபர் பார்க்குறாங்க. அதே மாதிரி குருவும் பார்க்குறாரு. 12ஆம் இடம் வெளிநாடு போகணும், ஆன்மீக மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தடையோட, அதாவது இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து நீங்கள் போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த வந்து காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு உகந்த காலகட்டங்கள் தான், பயன்படுத்திக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களாம் நல்லா இருப்பீங்க. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 9ஆம் இடத்துல பார்த்தடையால் அதாவது தந்தை காரகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்தில் போய் இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றம். இருந்தாலும் காரகன் பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். அது வந்து லக்னத்திற்கு 9ஆம் இடம் பார்க்குறது. பொதுவாகவே ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து அந்த அளவுக்கு பார்க்குறது இல்லை. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சுக்கிரனோடு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதாவது இந்த குரோதி வருஷம் ஆவணி மாதம் பார்த்தாலேயானால் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களில் பொதுவாக மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். சூரியன் பார்த்தாலேயானால் இந்த மாதம் 17ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு மாதம் அங்கே இருக்கார். இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு பிறக்கும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 26ஆம் தேதி, அதாவது 26/8/2024 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வர்றார். அதாவது 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றது நல்ல ஒரு விசேஷம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக முடியும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறார். 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால தொழில் நிறைய அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலியமாக திடீர் பணவரவு, ஆதாயம், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பணவரவு அந்த அளவு வராது. ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் நீச்சப்பட்டு போகிறார் 11ஆம் அதிபதின்றதுனால. அதனால் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய ஏற்றமான சம்பளமோ ஏற்றமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய கூட்டு தொழில் பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இது தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த வயல்வெளிகள் வச்சுருக்கிறவங்க, தென்னந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த பூ கட்டி வைக்கிறவங்க, அரச மரம், அது மாதிரி மாந்தோப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, குருத்துவம் தொழில் பண்ணுறவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், அதை தவிர தங்க நகைகள் விற்கக்கூடிய கடைகள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதை தவிர ஆசிரியர் பணி செய்கிறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா இந்த டீச்சிங் ஆப்ஸ் விற்கிறவாளுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாதம் பார்த்தோம்னா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ஆஞ்சநேய பெருமானை போய் வழிபடுறதும் ஹயக்ரீவரை போய் வழிபட்டு வர்றதும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும்.
இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில காலகட்டங்கள், சில நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த நாட்கள் என்ன அப்படின்னா, அது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஏன் தவிர்க்கணும்னா, மதிகாரகன் சந்திர பகவான் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி இல்லைன்னா வந்து நெல் தானமாக கொடுத்துட்டு போன்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைந்ததன் மூலியமாக அந்த காலகட்டத்தில் வந்து தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்க வேண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா சூட்டினுடைய பிரச்சனையினால் அதிகமாக இருக்கும். சுகரும் பிபியும் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனாலும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக சுகர் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் தளர்ந்து போகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரே குறிக்கோள சிந்தனையோடு இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்துகிட்டா முடிக்காம விட மாட்டாங்க. செயல்திறன் அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். போராடி வெற்றி பெறுவாங்க. பெரும்பாலும் வீட்டை பார்த்துக்கிறத விட வெளி வட்டார பழக்கவழக்கங்கள் தான் நல்லபடியாக பார்ப்பாங்க. அடுத்தவங்க உதவி பண்ணுறது தான் நல்லதாக நினைப்பாங்க. இருந்தாலும் வீட்டையும் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் வீட்டுக்கு உதவி பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நிர்வாகத்திறமை வெளியில் தான் இருக்கும், வீட்டில் இருக்கிறது குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க, உங்கள் மனைவியிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆனந்த மனைவிட்ட ஒப்படைங்க, பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்ட ஒப்படைங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதே மெத்தடை நீங்கள் வெளியிலையும் ஃபாலோ பண்ணணும். உங்கள் கூட பழகுறவங்க இருந்தாக்கா அவங்ககிட்ட நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்க. அவங்க மூலிமா அது நடந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இது மாதிரி விஷயங்கள் தான் நடக்க போகுது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரன் வந்து ஒரு சரிசமமான பலன் தான் இந்த மாதத்தில் நடக்க போகுது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய நல்ல நேரத்துக்கு உதவியாக இருக்க போகுது. உங்களுக்கு உங்கள் ராசியிலே சந்திரன் இருந்து இந்த மாதம் துவங்குது. அப்போது அந்த சந்திரனுடைய தன்மை பெற்றிருப்பீங்க. தாயாருடைய உதவி ஒத்தாசை கிடைக்கும். தாயார் வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்க போகுது. அந்த சந்திரனுடைய தன்மையால் இரக்கம் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அடுத்தவங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்னில் திரும்பி வரப்போகுது. நல்லதுதான் நடக்க போகுது. அது இல்லாமல் சனியையும் வக்ரமாக இது பெற்றிருக்கனால அது மூலிமாவும் நல்ல விஷயங்கள் நடக்கும். பயன்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. ஆளடிமை, உங்களுக்கு ரொம்ப ஏழ்மை எளிதெல்லாம் சொல்லுவாங்களே, உங்களுக்கு கீழே உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பணிபுரிவங்களுக்கு உங்கள் கீழ்மை நிலைமையில் உள்ளவங்க, கடைநிலை ஊழியர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க, அந்த உதவி இப்போ திருப்பி ரிட்டனாக உங்களுக்கு வந்து சேரும். இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். அதை எழுதி கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் வாங்கியிருப்பீங்க, அந்த பொருள் வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்துருக்கும். அது வந்து அப்போ கம்மியான நிலைக்கு இப்போ நல்ல நிலைக்கு போகக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்போ எப்படி கோல்டு எப்படி ரேட் ஏறினே போது பாருங்கள். நம்ம கம்மி நிலையில் இருக்கிற கோல்டு வாங்கிட்டு நல்ல ரேட் இருக்கும்போது விற்றாக எவ்வளோ லாபம், அது மாதிரி தான். அந்த மாதிரி அந்த பொருள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும். அது வண்டியாக இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், வீடாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருந்துட்டு போகலாம். அப்போது இப்போ விற்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எப்பயுமே நல்ல ஒன்று கேட்டுங்க, ஒரு கஷ்ட நேரம் வரும்போது நம்மகிட்ட இருக்கிறத வெளியே கொண்டு போயிடணும். அப்போ தான் அதுக்கு அந்த கஷ்டத்துக்கு கஷ்டமாக இருக்கணும். கஷ்டமான நிலைமையில் வீடு விற்கிறதான்னு சில பேர் கேட்பாங்க, கஷ்டமான நிலையில் வண்டி விற்கிறதான்னு கேட்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் அப்படி தான் போயின்னு இருப்பாங்க. கஷ்டமான நேரத்தில் தான் அந்த வண்டியை கொடுப்பாங்க, வீட்டை கொடுப்பாங்க. அப்போது கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் கிரகங்களுடைய வலிமையாலும் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல இறை வழிபாடும் இப்போது எங்களை மாதிரி உள்ளவங்ககிட்ட கேட்டு ஆலோசனை பண்ணி நடந்தீங்கன்னா, அந்த நவகிரகத்துக்கு உண்டான பரிகாரமும் இறை வழிபாடு பரிகாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நல்ல விலைக்கு விற்றா உங்களுக்கு நல்ல லாபம் தானே. அப்போ கஷ்டமான நேரத்தை நல்லா கடந்து வந்துடுவீங்க. இதுதான் சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இப்போ பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. கேட்டதில் கடன் கிடைக்கும். கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அந்த கடனை வாங்கும் பொழுது அகல்கால் வைக்காமல் உங்களுக்கு விரலுக்கேற்ற வைக்கோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்கள் வருமானம் என்ன வருது, திருப்பி நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த கடனை வாங்கி நீங்கள் பயன்படுத்துதான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வழக்குகள் பிரச்சனையும் முடிவுக்கு வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லையும் குறைஞ்சிரும். நோய் நொடிலாம் உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய பெரிய நோய் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சாதாரணமாக வரும், போயிடும். அப்படி உள்ளவங்க தான் இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடியது தலைவலி சம்மந்தப்பட்டு மார்பலி இது மாதிரிலாம் வரும். அதை நீங்கள் தக்க மருத்துவத்தால் பயன்படுத்திட்டு போகிறது நல்லது. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க மூலிகை மருத்துவம், ஆயுர்வேதம் சொல்கிறாங்களே, ஆயுர்வேதம், சித்தா இது மாதிரிலாம், அது மாதிரி நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிட்டு அது மூலிமா அதுக்குண்டான மருந்துகள் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு கணவனும் மனைவியாக இருந்தாலும் அவங்க மூலிமா ஆலோசனை கேட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருந்து ஒருவருக்குடைய ஆலோசனை பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தி வரலாம். அதே நட்பு உறவாக இருக்கலாம், கூட்டு இப்போ பங்குதாரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்ட்னர், அவங்க மூலிமா கூட இருக்கலாம். அதோடு நீங்கள் ஆலோசனை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் நல்லா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ராமர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ராமேஸ்வரம் போகிறதுனா போயிட்டு வரலாம். நீங்கள் அப்படி போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். அந்த ராமநாத சாமியை வணங்கிட்டு வரலாம். ராமர் இருக்கிற எல்லாமே போயிட்டு வழிபட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இல்லாமல் உங்களுக்கு குருவை தரிசனம் பண்ணணும், குரு வழிபாடு பண்ணணும். குரு உங்களுக்கு உயிரோடு இருக்கிற குருவாக இருந்தால் அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்கலாம். மறைந்த குருக்கள் சொல்கிறாங்களே, இப்போது பெரும்பாலும் ராகவேந்தரர், இது மாதிரி சாய்பாபா சொல்கிறாங்க, அது மாதிரிலாம் அப்படிப்பட்ட குருமார்கள் இருந்தால் அவங்கள வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வாங்க, விரதம் இருந்து வாங்க. பெரும்பாலும் விரதம் இருக்கிறது நல்லது உங்களுக்கு. அப்படி இருந்தால் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான விரதமாக இருக்கணும். சில பேர் சில ராசிக்காரங்களாம் எளிமையான விரதமே இருந்துருவாங்க, முடிச்சு நல்லா ஆகிடுவாங்க சீக்கிரம். ஆனால் தனுசு ராசிக்காரங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் கடுமையான விரதம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல அதை பயன்பாட்டுக்கு வரும், அந்த பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் கடுமையான விரதம் இருந்து தான் ஆகணும். அது மாதிரி இருந்துட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. குரு வழிபாடு, ஜீவசபாய தரிசனம், மகான்கள் தரிசனம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குருவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. அவருடைய சொல்கிற அறிவுரையை கேட்டு நடங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கும். அது பள்ளி இல்லை கல்லூரியில் சொல்லக்கூடிய ஆசிரியராக கூட இருக்கலாம், ஆன்மீக குருவாக இருக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் முருகருடைய வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம். வேல் மாறல்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகருக்கு, அதை படிச்சுட்டு வரலாம். திருப்புகழ் படிச்சுட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசம் இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம். இது மாதிரி தியானத்தில், தவத்திலையும் ஜபத்திலையும் இப்படி இருந்துக்கிட்டே வாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு அனாதை ஆசிரமத்துக்கு போங்க. அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு நிறைய செஞ்சு உதவி ஒத்தாசை செஞ்சுங்க. அவங்களுக்கு தேவையிருந்து செய்யுங்க, அதுதான் முக்கியம். அங்கே போய் கேட்டாலே சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கு இது வேணும், அந்த குழந்தைக்கு இது வேணும். அப்போ செய்யுங்க, தப்பு கிடையாது. உங்களால் செய்ய முடியலையா 4 பேர்ட்டு வாங்கி கலெக்ஷன் பண்ணி பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த தான தர்மங்கள் மூலிமா புண்ணியங்கள் கிடைத்து கெடுபலன் கொஞ்சம் கண்டிப்பாக நற்பலன் தான் ஏற்பட போகுது. இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது ஏற்றமாக இறக்கமாக இருந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்கும். அடுத்து வர காலகட்டங்களுக்கு நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணினா கண்டிப்பாக இதிலேருந்து முன்னேற்றம் அடைவீங்க. கண்டிப்பாக வழி கிடைச்சிரும். அதை பின்பற்றி வந்துடுவீங்க. கடலில் கிடந்தா ஒரு துருப்பு கிடச்சா கூட, ஒரு துண்டு மரம் கிடச்சா கூட நீந்தி வந்துடலாம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சோனியா காலத்தில் கூட அந்த துண்டு மரம் மாதிரி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பிடிச்சி நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லி, நீங்கள் இந்த மாதத்தினுடைய பலன் நல்லபடியாக அனுப்புவீங்கன்னு சொல்லி எல்லாரும் போய்ட்டு வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசினியர்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. குருவினுடைய ராசி. பூமியை விட பெரிய பிளானட் குரு தான். பரந்த மனசு சொல்லாது பெரிய மனசுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தனுசு ராசினியர்கள்ட்ட இருக்கும். அவங்களோட கேரக்டர் அதுதான். அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏமாளி ராசி. தனுசு ராசினாலே ஏமாளி தான். நிறைய பேர் ஏமாற்றுவாங்க தனுசு ராசினியர்கள். அவங்க தெரிஞ்சும் ஏமாறுவாங்க. தனுசு ராசினியரோட கேரக்டர் அதுதான். ஞானம் இருக்கும். ஞானம், புத்தி, சிந்தனை, அறிவு இவங்ககிட்டலாம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு அறிவாக இருப்பாங்க. உலகத்தையே அறிஞ்சவங்க தான் தனுசு ராசினியர்கள். தனக்கு இல்லைன்னா கூட, தனக்கு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு இறக்கம், அன்பு, பாசம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இறக்கங்களும் அதிகமாக இருக்குங்க. இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நல்லவங்க தனுசு ராசினியர்கள் மனசாட்சிப்படி செயல்படுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. கெட்டவங்க கூட நல்லா இருக்கணும்,
கெட்டது பண்ணுறவங்க கூட நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நல்ல ஒரு ராசி, அருமையான ஒரு ராசி. மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க, எல்லாத்துட்டும் கரெக்டாக நடந்துக்குவாங்க, அடுத்தவங்களை மதிப்பாங்க. மதிப்பு மரியாதை என்னென்னா தனுசு ராசினியர்கிட்ட கற்றுக்கணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ராசி தனுசு ராசி. இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல குரு இருக்குது, செவ்வாயோடு இருக்கார், குருமங்கள யோகத்தோடு இருக்குங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. 6ல் குரு மறைஞ்சிட்டாலே பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணிட மாட்டார். சுப விஷயங்கள் 6ஆம் இடத்து மூலமாக நடக்கும். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருந்து என்ன பண்ண போகிறாரு? அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? கடன் வாங்க போகிறீங்க, கடன் இருக்கும். கடன் இல்லாமலாம் இருக்காது. தனுசு ராசி நேயர்கள் மேக்ஸிமம் கடன் வாங்கி தான் இருக்கீங்க, கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வாழ்க்கை. இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, தொழில் பெருசுப்படுத்துறதுக்காக கடன் வாங்குவீங்க, வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க, உங்கள் தேவைக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. அது நல்ல கடனாக தான் உங்களுக்கு இருக்க தவிர தேவையில்லாமல் இந்த மருத்துவ செலவு, அந்த செலவு, இது விரயங்கள், சுப விரயங்கள் தான் இருக்கும். தேவையில்லாத பாப விரயங்கள், அசுப விரயங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? ராசிக்கு வந்து பாருங்கள், 3ஆம் இடத்துல சனி இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருந்து பக்ரமாக இருக்கார். வேகம், சனி வேகமாக செயல்படுறதுனால முயற்சி தூண்ட வைப்பார். உங்களை அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, முயற்சி பண்ண போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். சனி வக்கரமாக இருக்குது, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க, இது மாதிரி நடக்கலை. வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க, நடக்கலை. ஒரு நல்லதுக்காக ஏதோ ஒன்று முயற்சி பண்ணீங்க, கல்யாணம் கிரகப்பிரவேசம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது எதுவுமே நடக்கலை உங்களுக்கு. நல்ல விஷயம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்க, நல்லா தோல்வியாக தான் போச்சு. ஆனால் இந்த மாதம் நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். நல்ல மாதம் இந்த மாதம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாம் அற்புதமாக இருக்குங்க உங்களுக்கு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த் கண்டிஷன், அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இன்னும் 4ல் ராகு இருந்தாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துட்டு போவார். வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமாங்க சார், வாகனம் வாங்கணுன்ட்டு இருக்கோம். இந்த மாதம் ஆவணி மாதம் எங்களுக்கு தகுந்த மாதமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு உகந்த மாதம், அருமையான மாதம், ஒரு உன்னதமான மாதம் இந்த மாதம். வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை, இடம், பூமி, வாகனம், யோகம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஒரு பிளாட் வாங்கி போடலாம், ஒரு இடத்த வாங்கி போடலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதம். உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 6ஆம் இடத்துல குருவோடு இருக்காருங்க. அது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க நிறைய பேர், புத்திர பாக்கியமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். எதிர்ப்புகள், உங்கள் சுற்றி எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி உங்களுக்கு இல்லாமல் போயிடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா 6ல் குரு இருந்தாலே எதிரி இருப்பாங்க. மறைமுகமாக எதிரி இருந்தால் கூட உங்களை தாக்காமல் இருப்பாங்க. இப்போ 6ல் வந்து சனி, ராகு, சனி, செவ்வாய், பாவகிரகங்களோட சூழ்ச்சி, இந்த சேர்க்கை, அந்த இது இருந்துச்சுன்னா மட்டுமே தான் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போ 6ல் குரு இருக்கார், அது உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? எதிரி இருப்பாங்க, மறைமுகமாக இருந்தால் கூட உங்களை பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்போல பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கூட ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வர்றப்போ இந்த மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஆவணி மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமாயிடுறார். அப்போ குருவோட பார்வையில் விழுகிறனால கடன் வாங்கி தொழில் பண்ணுறீங்கன்னு காமிக்குது இந்த மாதம். கடன் வாங்கி தொழில் பண்ணுவீங்க, கடன் வாங்கி தொழிலை பெருசுப்படுத்துறது, விரிவாக்கம் செய்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 10ல் கேது இருக்கார். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அது குரு பார்வை, குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரனால காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வீட்டில் அப்பா அம்மாவோட சம்மதம் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி அரசாங்க வேலைங்க, முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரியன், அவர் யோகஸ்தானத்திலே பாக்கிஸ்தானத்திலே இருக்கார். பாகிஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போக முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பிரயாணம் போக முடியும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இந்த மாதம் கிடச்சிரும். ப்ரொமோஷன் கிடைச்சிரும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் இந்த மாதம். ஏன்னா ராசி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. ஏன்னா வீட்டுக்கு போனாலே மனுஷனுக்கு வந்து ஒரு நிம்மதி முக்கியம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட நம்ம வீட்டில் போனால் தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த
ஆகஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா, அற்புதமான மாதம். சுபவரியங்கள் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறதுக்காக, இல்லை வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாமே சுப விஷயங்கள் தான். அதுக்காக முதலீடு போட போகிறீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. சரிங்களா, நல்ல மாதம் இந்த மாதம். பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கடன் உங்களுக்கு இருக்கும், கடனை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, இந்த லோன் பிரச்சனை, பேங்க்கில் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, அப்படி இப்படினாலாம் போயிட்டுருக்குங்க. அதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க. கடன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான், அதாவது பாதகம் கிடையாது. உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக தானே கடன் வாங்குறீங்க, தேவையில்லாத விஷயங்கள் கடன் வாங்க போகிறது கிடையாது. அதனால் நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வர்றாரு. அதனால் திருமணத்துக்கு உண்டான மாதம் தான் அந்த மாதம், இல்லை சந்தேகமே கிடையாது. திருமணத்துக்கு உண்டான மாதம், திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக தாங்க உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, நல்ல ஒரு மாதம். ப்ரொமோஷன், வேலைக்காக வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மாற்றலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா 6ல் குரு இருக்காருங்க. உங்கள் மைண்டே அதில் தான் இருக்கும். நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை வேலையை இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க தனுசு ராசி நேயர்கள். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சரிங்களா, மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போது நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. எல்லாமே உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் திருமணம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நல்லா இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, நல்லபடியாக இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான மாதம் சொல்லிடலாம் இந்த ஆவணி மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி.